ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைனன்சஸ். இப்போ நாம் ஒரு ஈஸியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போது இந்த பருப்பை இதை பாசி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் பச்சை பயிரோட தோல் எடுத்தது. இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். நமக்கு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் திருப்பி சொல்லுவாங்க பச்சை பயிரோட தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணது தான் இது. இதை நீங்கள் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 minutes மட்டும் இதை ட்ரை ரோஸ்டிங் பண்ணணும். பேன் நல்லா முதல்ல ஆட் பண்ணாதுங்க. நீங்கள் வறுக்க போகிற பேனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு நான் ஒரு 3 கையளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 கையளவு எடுத்து ஒரு 3 minutesக்கு வறுத்திங்கன்னா அது கரியாமல் நல்லா அழகாக எல்லோ கலரில் இருக்கும். பட் நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். ஸோ இதுதான் அதோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை நல்லா வறுத்துருங்க. 3 minutes மட்டும் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி வெல்லத்தை பாகு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைக்கட்டியை நல்லா க்ரஷ் பண்ணி அதை ஒரு பவுலில் அது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஹீட் பண்ணி பாகாக்கி வச்சுருக்கேன். அந்த பாகையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மீன்வைல் எதுக்காக இப்போவே ஆட் பண்ணுறேன்னா, இனி இதில் நம்ம தேங்காய் சேர்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பருப்பு என்ன ஆகிடும்னா அந்த இதில் சோக் ஆகிடும். அந்த ஜாகரி சிரப்பில் சோக் ஆகணும். அப்போ தான் அது நம்ம அவிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக நம்ம தேங்காய் துருவுறது மற்ற வேலை பண்ணுறதுக்குள்ளே இதை நம்ம சோக் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துட்டு தான் சோக் பண்ணணும். இப்போ வறுத்தாச்சு. இப்போது ஜாகரி சிரப் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜாகரி சிரப். ஸோ அதை இதில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அதில் டஸ்டெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ ஊற்றிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் நிறைய எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இந்த டஸ்ட்டுக்காக தான் நம்மளே அதை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மற்றதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இப்போ இந்த வாட்டரில் இது நல்லா சோக் ஆகிடும். இந்த பருப்பு இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த பருப்பு ஃபுல்லாக அந்த சிரப்பில், ஜாகரி சிரப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நாம் இனி இது கூட தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு முறி தேங்காய், ஒரு தேங்காய் 2 பிரேக் பண்ணால் நான் சேர்த்த பிறகு கூட இது வெளில ஒரு டஸ்ட் இருக்குது. ஒரு குச்சி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, சின்னதாக ஒரு டஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணியே ஊற்றுங்க. அல்லது ரொம்ப மண்ணாக இருக்கும், சாப்பிட முடியாது உங்களால். ஸோ இனி இதில் நான் இனி தேங்காய் போடுவேன். ஒரு தேங்காய் ஃபுல்லாக உடச்சி அதில் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே துருவி இதில் போட்டுருவேன். அப்புறம் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் செப்பரேட்டாக பண்ணலை. தட் மீன்ஸ் அரிசி மாவுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுற கொழுக்கட்டை நான் இன்றைக்கி பண்ணலை. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்னு நினச்சேன். அதனால தான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு ஒரேடியாக மிக்ஸ் பண்ணி பண்ணுற கொழுக்கட்டை அதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெசிபீஸ், இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் இது எல்லாத்துக்குமே தேங்காய் ஒரு அப்சல்யூட் டேஸ்ட் கிவரே அதுதான். ஸோ தேங்காய் எவ்வளோ வேணால் உங்களுக்கு இஷ்டம்னா எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். தேங்காய் நல்லா துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது நான் ஆட் பண்ண போகிற மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி பச்சரிசி மாவு நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சு அதை நல்லா வறுத்து வச்ச மாவு. ஸோ இது எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா கடையிலையுமே இப்போ பேக்கெட்டாக விற்கிறாங்க. ஸோ வீட்டில் பண்ணுறது எப்படியும் பெட்டர். ஸோ அந்த பச்சரிசி மாவை தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். ஸோ அதை உங்களுக்கு அடுத்த செஷனில் காட்டுறேன். எப்படி சேர்க்குறேன், எப்படி தேங்காய் போடுறேன், எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். மீன்வைல் நம்ம மற்றது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா சோக் ஆகிடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பியும் உங்கள்கிட்ட வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.